நீங்களும் பூடல் தான் வளர்க்குறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா பூடலை பொறுத்த வரைக்கும் நிறைய பெட் பேரண்ட்ஸ் இக்னோர் பண்ற ஒரு சின்ன விஷயம் சைலண்டா ஸ்டார்ட் ஆகி சீரியஸான பிரச்சனையில போய் முடியும். திஸ் இஸ் டாக்டர் கௌதமன். நீங்க எந்த டாக் பிரீட் வளர்த்தாலும் அவங்களுக்கான ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ்க்கு என் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பூடலுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனையே பல்லுல தாங்க இருக்கு. ஆமாங்க, டென்டல் டிசீசஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சின்ன ஜா சைஸ், கேப்பே இல்லாம டைட்டா அரேஞ்ச் ஆகியிருக்க பற்கள், ஃபுட் ஈஸியா மாட்டிக்கும், பிளேக் பில்டப்பும் நடக்கும். சோ இது மூலியமா பாக்டீரியா உங்க பூடலோட கம் லைன்ல இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ண முடியும். அப்படியே விட்டீங்கன்னா கம்ஸ் எரோட் ஆயிடும் அண்ட் டூத் ரூட் இன்ஃபெக்ஷன்லாம் வரும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டென்டல் இன்ஃபெக்ஷனை நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா ஹார்ட், லிவர், கிட்னி இது எல்லாத்துக்குமே பெரிய ரிஸ்க் தான். பெட் பேரண்ட்ஸ் மிஸ் பண்ற ஏர்லி சைன்ஸே மைல்டா பேட் பிரெத் வரும். பிளேக்னால எல்லோ இல்லனா பிரவுன் கலர்ல உங்களுக்கு டார்டர் ஃபார்ம் ஆகும். ஒரு சைட்லயே சூ பண்ணுவாங்க அண்ட் ஃபுட் அடிக்கடி துப்பிடுவாங்க. முக்கியமா உங்க பூடல் இந்த மாதிரி பண்றாங்கன்னா அவங்க பெயின்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா அதை காமிச்சிக்கவே மாட்டாங்க. பிரிவென்ஷனுக்கு ரெகுலரா பிரஷ் பண்ணணும். டென்டல் ஜூஸை ஒரு சப்போர்ட்டா யூஸ் பண்ணலாம். ரெகுலர் ஓரல் செக்அப்க்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது ரொம்பவே நல்லது. ஒவ்வொரு பூடலும் ஒரு மாதிரி. ஸோ ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்கன்னா தான் ஒரு கரெக்டான டென்டல் பிளானை தெரிஞ்சுக்க முடியும். 3 இயர்ஸ் வரைக்கும் உங்க பூடலுக்கு எந்த டென்டல் கேருமே பண்ணலன்னா 70% மேல டென்டல் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஸோ உங்க பூடலுக்கான டென்டல் கேரை ஏர்லியாவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பூடல் பெட் பேரண்ட்டை கமெண்ட்ல டேக் பண்ணிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க.